நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா ஹேஸ் 56 gigawatt ஆஃப் இன்ஸ்டால்ட் விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். இந்தியா ரேங்க்ஸ் 4th இன் த வேர்ல்ட் இன் விண்ட் எனர்ஜி ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். 56 gigawatt நமக்கு இன்ஸ்டால்ட் எனர்ஜி இருக்கு, 4th ரேங்க்ல இருக்கும். இது ரெண்டுமே பிரைம் மினிஸ்டர் மான் கி பாத்ல சொல்லியிருப்பார். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the project title Strengthening Institutional Capacities for Securing Biodiversity Conservation Commitment is a joint initiative of Government of India, Global Environment Facility and United Nations Development Program அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இந்த இனிஷியேட்டிவ் உங்க 3 பேர் சேர்ந்தா பண்றாங்க. டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 2025 to 2030 வரைக்கும். எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஈரோட்ல இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் அப்படிங்கிற அந்த ஃபாரஸ்ட் ரீஜன்லயும், மேகாலயால காரோ அப்படிங்கிற அந்த காரோ ஹில் ரீஜன்லயும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. சரியா? ஸோ சத்தியமங்கலம் அண்ட் காரோ ஹில்ஸ், ஓகேவா? மேகாலயால இருக்கக்கூடிய காரோ ஹில்ஸ். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which primary tool was launched at IIT Madras in April 2026 to enable domestic industries and startups to design advanced photonic chips அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு டூலை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலிகான் ஃபோட்டோனிக்ஸ் ப்ரோசஸ் டிசைன் கிட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, அண்டர் செபிஸ் ப்ரொபோஸ்ட் ரீவேம்ப், வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் தி ஆவரேஜ் கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் ஓவர் த ப்ரீவியஸ் 6 months must be maintained as part of a broker's variable net worth அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஆவரேஜ் அந்த கிரெடிட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எவ்வளவு ஆவரேஜா மெயின்டைன் பண்ணா 10% வந்து மெயின்டைன் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லாஸ்டா, வாட் இஸ் த தீம் ஃபார் ஆகாஷ்வாணி அட் 90 சிக்னேச்சர் டியூன் மேக்கிங் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த என்ன தீம் அப்படின்னா த நியூ ரிதம் ஆஃப் பாரத் அப்படிங்கிறது தான் அந்த தீம். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.